இரவு நேரமானது உலகம் ஃபுல்லா இருள்ல மூழ்கிற நேரமாகும். அந்த ஒரு நேரத்துல தான் அமைதியானது நம்ம உலகத்துக்கு கிட்டும். ஆனா அந்த ஒரு அமைதியை கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம், அதாவது ஒரு கிரிச்சர் நம்ம உலகத்தை உலாவுதுன்னு சொன்னா அதை நம்புவீங்களா? உயிரினங்களுக்கும் இறந்து போனவங்களுக்கும் ரிச்சி மாதிரி இந்த ஒரு கிரீச்சர் உலாவும்னு சொல்றது உண்மையா? நான் சொல்ற ஒரு விஷயத்த சும்மா இமேஜின் பண்ணி பாருங்களேன். ரோட்டு ஓரத்துல ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நடந்து போறீங்க. அப்போ உங்களோட அம்மாவோட குரல்கள்லயும் அப்பாவோட குரல்கள்லயும் ஒய்ஃபோட குரல்கள்லயும் உங்களுக்கு பிடிச்சமான குரல்கள்ல ஏதோ ஒண்ணு உங்களை கூப்பிட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆனா அப்படி கூப்பிடுற குரல் நீங்க நினைக்கிற மாதிரி மனுஷனோட குரல் இல்லாம வேற ஏதோவா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதை பத்தி பேசுறேன்னு யோசிக்கிறீங்களா? பெங்காலியோட கதைகள்ல சொன்ன ஒரு கிரிச்சர் நிஷின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான கிரிச்சரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நிஷின்னு சொல்லப்படுற இந்த கிரீச்சருக்கு வந்து இங்கிலீஷ்ல கால் ஆஃப் த நைட்னு அர்த்தமா. அதாவது நைட் டைம்ல அழைக்கிறவன் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நிஷின்னு சொல்றாங்க. பெங்காலியோட கதைகள் படி நிஷின்னு சொல்ற இந்த ஒரு கிரீச்சர் பாத்தீங்கன்னா ஒரு இறந்து போன உடல் சரியான சடங்குகள் பண்ணாம சரியான ரிச்சுவல் எதுவுமே பண்ணாம அமைதியின்றி உலகம் ஃபுல்லா அலையிற ஆத்மா தான் இந்த ஒரு கிரீச்சர்னு சொல்றாங்க. மேல் உலகத்துக்கு போக முடியாம தவிக்கிற இந்த ஒரு ஆத்மா நைட் டைம்ல தனியா சுத்துற ஆட்களை டார்கெட் பண்ணி அவங்கள தன்னோட வலைக்குள்ள சிக்க வச்சு அவங்களுக்கும் இந்த கிரீச்சரோட சாபத்தை கொடுக்குமா. அதுதான் இதோட ஒரே இலக்கு. எப்படி நிஷியானது மேலுலகத்துக்கு செல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி மத்த எல்லாரும் தவிக்கணும் என்கிறது தான் இதோட பெரிய ஆசையா. ஆனா ஒரு நிபந்தனையோட ஒரு விஷயம் நடக்கணும். நிஷி டார்கெட் பண்ற ஆட்கள் அவங்களோட சொந்த விருப்பத்தோட நிஷியை தேடி வரணும். அதுக்காக அவங்களாம் இழந்து போன ஆட்களோட குரல்களை வச்சு மயக்கி தன்னோட வலைக்குள்ள மாட்ட வைக்குமா. அதுக்கப்புறம் எந்த ஒரு தடையுமும் இல்லாம அங்க போற நபர்கள் காணாம போவாங்களாம். மற்ற கிரீச்சர்ஸ்காச்சும் அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஆனா நிஷின்னு சொல்லப்படுற இந்த கிரீச்சர் ஆனது பண்றது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் மேனிபுலேஷன் சொல்றாங்க. உங்களை ஃபுல்லாவே சுத்தி வரும். ஆனா அது உங்களுக்கே தெரியாது. நீங்க இழந்த நபர்களை அதோட கணக்குல வச்சுக்கும். நீங்க லவ் பண்ற ஆட்களை நினைப்புல வச்சுக்கும். நீங்க யாரோட குரலை கேட்டா இமோஷனலா ஆவீங்கன்னு ஃபுல்லா அனலைஸ் பண்ணி தான் இந்த குரல்கள்ல பேசணும்னு முடிவு பண்ணும். ஒருவேளை அதோட டார்கெட் நீங்களா இருந்தா நீங்க ரொம்ப லவ் பண்ற பர்சனுக்கு ஆபத்தானது நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்கள கொன்னு அவங்களோட குரல்ல வச்சுதான் தன்னோட பாதைக்கு உங்களை இழுத்து செல்லும். அது வரைக்கும் அமைதியா தான் இருக்கும். இது எல்லாமே நீங்க நிஷி அமைச்ச வலையில மாட்டணும் என்கிறதுக்காக தான் செய்யும். நான் இது வரைக்கும் சொன்ன பேய் கதைகள்ல இதுக்கு தான் மூளையானது அதிகமா வேலை செய்யுது போல. இடம் பொருள் ஏவல்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அறிஞ்சு அதுக்கப்புறம் தான் உங்களை தாக்க வரும். சரி, எதுக்காக இவ்வளவு தூரம் முயற்சிகள் பண்ணுதுன்னு தெரியுமா? ஆக்சுவலி நிஷியானது 2 முறை தான் உங்களுக்கு பிடித்தவர்களோட குரல்கள்ல வந்து பேச முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு சக்தியானது இருக்காது. ஒருவேளை அது ட்ரை பண்ற 2 குரல்கள்லயும் நீங்க தப்பிச்சா சரி. ஆனா ஒருவேளை அந்த குரல்களை நீங்க மாட்டுனீங்கன்னா ஏதோ ஒரு காடுகளுக்கு நடுவிலோ இல்ல ஆத்து பக்கமாவோ போவீங்க. அங்கிருந்து எந்த ஒரு தடையும் இல்லாம காணாம போவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் என்ன நம்புறாங்கன்னா நிஷியானது அதோட வழியில மாற்ற ஆட்களோட உயிரை பறிச்சு அவங்களோட ஆத்மாவை திருடுறதா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வாங்கல உண்மையா நடந்த நிகழ்வுகளை பத்தி நம்ம பார்ப்போமே. பெங்காலில வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்துல சூஜோன்னு ஒரு ஆள் இருந்தான். ஒரு நாள் நைட் டைம்ல ஏற்கனவே இறந்து போன அவரோட பெரியம்மா குரல் அவனுக்கு கேட்டுச்சு. சூஜோ சூஜோன்னு அவரோட பெயரை வச்சு கூப்பிடுற மாதிரி. அவருக்கும் ஷாக்கா இருந்துச்சு. ஆனா அவரோட மனசுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் வரல. பெரியம்மா குரல் தானே அப்படின்னு நம்பி அந்த குரலை பின் தொடர்ந்து வந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எந்த ஒரு ட்ரேஸ் கூட கிடைக்காம அவர் காணாம போயிட்டாரு. கிராமத்து ஆட்கள் அங்க அவரை தேடி பாக்குறப்போ அவரோட லெங்தன் மட்டும் தான் காட்டு பக்கமா கிடைச்சிச்சு. லைட்டு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அவரோட உடம்பு கிடைக்கவே இல்லை.
பீர்பூம்னு சொல்ற ஒரு நகரத்துல 2 அண்ணன் தம்பி இருந்தாங்க. ஒரு ராத்திரி விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறப்போ சடனா பாத்தீங்கன்னா இளைய தம்பிக்கு அம்மாவோட குரல் கேட்டுச்சு. "தம்பி இங்க வாயா, நான் இங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு ஒரு குரல். இளைய தம்பியும் பயத்துல அண்ணன் கிட்ட போய் சொன்னான். ஆனா நல்ல வேலை அந்த அண்ணன் வந்து புத்திசாலியா இருந்தான். இளைய தம்பி கிட்ட போக வேணாம்னு வார்ன் பண்ணான். இங்க நைட்ல அம்மா வாய்ஸ் எல்லாம் வராது, அது நிஷின்னு அவன் கன்ஃபார்மா சொன்னான். இளைய தம்பி கிட்ட சொல்லி தடுத்து நிறுத்தினான். அடுத்த நாள் கிராமத்து ஆட்கள் ஒரு விஷயத்தை அவன் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாங்க. அன்னைக்கு நைட்டு அம்மா வீட்ல தான் இருந்தாங்களாம். அப்போ அந்த நைட்ல கேட்ட குரலானது நிஷியோட தான்னு கிராமத்து ஆட்கள் முடிவே பண்ணிட்டாங்க. ஈவன் நம்மளோட மாடர்ன் உலகத்துல கூட நிஷியோட பிரசன்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2000 வருஷத்துல கொல்கத்தால ஒரு யங்ஸ்டர் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இது. மிட் நைட் டைம்ல அவர் வீட்ல இருக்கிறப்போ போன்ல அவரோட அம்மா கால் பண்ணி வீட்டை விட்டு வெளியே ஒரு மரத்து பக்கமா வர சொன்னாங்க. ஆனா அவர் வீட்டை விட்டு வெளியே போற டைம்ல அவரோட நண்பன் பாத்தீங்கன்னா அவர் வெளியே போறத ஸ்டாப் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவரோட அம்மா ஏற்கனவே வீட்டுக்கு வந்து களைப்புல தூங்கிட்டாங்களாம். அப்போ போன்ல பேசின அந்த குரல் யாருடையது? பேங்குரான்னு கிராம பகுதியில ஒரு பொதுவான எச்சரிக்கை இருக்கு. இரவு நேரத்துல யாராவது உங்க பெயரை கூப்பிட்டாங்கன்னா ஒருபோதும் பதில் சொல்லக்கூடாது. இதுக்கான காரணம் அந்த ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு காலத்துல 3 யங்ஸ்டர்ஸ் ரோட்ல நடந்து போறப்போ தூரமா ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த யங்ஸ்டர்ஸ்ல ஒருத்தனோட அப்பாவோட குரல்கள்ல கேட்டதால 3 பேரும் அந்த குரலை தேடி போனாங்க. அந்த ஒரு குரல் ரொம்ப ஃபேமிலியரா இருந்ததால பயம் இல்லாம போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு தெரியல. காலையில அந்த 3 பேரும் போட்டிருந்த செருப்பு கூடவே ஒரு கயிறை தவிர்த்து வேற எதுவுமே அங்க கிடைக்கல. எந்த ஒரு தடையுமும் இல்லாம தொலைஞ்சு போயிட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஆனா தலைமுறையா கிராம மக்கள் இந்த கதையானது ஒரு எச்சரிக்கையா வருங்காலத்துக்கு சொல்லிக்கிட்டு வராங்க. நிஷி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பல கிராம மக்கள் அவங்களுக்கு தெரிந்த சில பாரம்பரியமான முறையில வந்து பின்பற்றுவாங்களாம். சிலர் கோவிலுக்கு போயிட்டு நிஷி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கயிறு கட்டுவாங்களாம். அது நிஷி என்கிற கிரிச்சரை தாண்டி இன்னும் பல தீய சக்திகள் கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தும் என்கிறதுக்காக அந்த கிராமத்து ஆட்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் கருப்பு கலர்ல நூலை வச்சு வீட்டோட வாசல கட்டுவாங்களாம், இல்லனா கதவு பக்கமா கட்டுவாங்களாம். இது நிஷியை கன்ஃபியூஸ் பண்ணுமா, அதனால வீட்டுல இருக்கிற யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம போயிடும்னு நம்புறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்த எல்லாரோட பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது யார் அம்மா அப்பா பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் அப்பா அம்மா குரல்கள் கேட்டாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. நிஷியோட கதைகள் பெங்காலியோட லிட்ரேச்சர்ல வந்து அதிகமா பரப்பப்பட்டிருக்கு. சஞ்சீவ் சட்டோபாத்யா, சித்தார்த் ஜோஸ் அப்படின்னு சொல்லப்படுற நபர் சிறு கதைகள்ல வந்து ரொம்ப பிரபலமானவர்கள். இவங்களோட நாவல்லையும் பாத்தீங்கன்னா நிஷியோட கதைகளை சொல்லியிருக்காங்க. நிஷிர் டாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிராமா சீரீஸ்ல கூட நிஷியை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2018ல ஸ்திரீன்னு ஒரு பாலிவுட் படத்துல கூட நிஷி மாதிரி ஒரு கிரிச்சரை தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிஷியோட கதைகளானது பேய் கதைகளை தாண்டி ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த நிஷி மூலியமா காணாம போனவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னும் வரைக்கும் சரியான விளக்கம் இல்லை. அதே சமயத்துல இது உண்மையானும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்டா இன்னும் வரைக்கும் இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு பேய் இவ்வளவு புத்திசாலியா இருக்குமா? ஆனா எனக்கு இந்த கதையை கேட்கிறப்போ ஒரு விஷயம் தோணுது. பிள்ளைகளை வந்து பாதுகாப்பா வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக தான் சொன்ன கதையா கூட இது இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மனித இனத்துக்கும் இறந்து போனவங்களுக்கும் நடுவுல ஒரு மெலிசான ஒரு கோடு தான் இருக்கு. அந்த ஒரு கோடுக்கு உயிரோட்டமா ஏன் நிஷின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கிரீச்சர் இருக்கக்கூடாது? அநேகமா தன்னோட மோட்சத்துக்காக இது நிறைய பேரை தன்னோட ரீச்சுவல சேர்த்திருக்கலாம். ஆனா இப்போ கேள்வி என்னன்னா, நிஷின்னு சொல்ற இந்த கிரீச்சர் உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதையா? எதுவா இருந்தாலும் காலமானது ஒரு பதில சொல்லும். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் டிகேட் விஷன்.